அம்மாடி என்று கையை உதறிக்கொண்டார் ரத்தினம் பிள்ளை. கொஞ்சம் அசட்டை காரணமாகவோ வயதாகிவிட்ட தடுமாற்றம் காரணமாகவோ கொதித்த ரசத்தை இறக்கி வைக்க போனவர் கையை நன்றாக சுட்டு கொண்டு விட்டார். எரிச்சல் தாங்காமல் அவர் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது. இயலாமையினாலும் கையெரிச்சல் தந்த வேதனையிலுமாக தளர்ந்து போய் அம்மா அம்மா என்று வாய்விட்டு அரற்றி விட்டார். என்ன பிள்ளைவாள், இத்தனை வயசுக்கப்புறம் அம்மா நினைப்பு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த நாயுடு பிள்ளை இருந்த நிலைமையை கண்டதும் விஷயத்தை யூகித்து உணர்ந்தவராக, அடடா என்ன பிள்ளைவாள், கையை சுட்டுக்கிட்டீங்களா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு வந்து இப்படி உட்காருங்க, ஒன்றும் அவசரமில்லை என்றார் ஆதரவாக. பரவாயில்லை நாயுடு, இதெல்லாம் என்ன சூடு, கொஞ்ச நேரம் ஆனா சரியாயிடும். இதைவிட பெரிய கடுமையான சூட்டையெல்லாம் மனசிலே வாங்கிக்கிட்டு மரத்து போனவனாச்சே நான் என்று கூறிவிட்டு நாயுடுவை அங்கிருந்த நாட்காலில் உட்கார சொல்லிவிட்டு தட்டை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் ரத்தினம் பிள்ளை. நாயுடு தான் கொண்டு வந்திருந்த மதிய உணவு பொட்டலத்தை ஒரு புறமாக வைத்துவிட்டு நாட்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தளர்ந்த உள்ளத்தோடும் உடலோடும் சாப்பிட்டு கொண்டிருந்த பிள்ளையை பார்த்தார். அவரது நெஞ்சு பச்சாபத்தால் இளகியது. பாவம், பிள்ளை உடம்பை விட மனசு ரொம்ப தளர்ந்து விட்டார். இந்த வயதில் இவரை போன்ற மனிதருக்கு இப்படியொரு வாழ்க்கையா? இல்லை, இதுதான் தலைவிதி என்பது போலிருக்கிறது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க கொடுப்பனை இல்லை என்று நாயுடுவின் நெஞ்சம் எண்ணமிட்டது. ரத்தினம் பிள்ளை சாப்பிட்டு முடித்தவுடன் உடை மாற்றி மதிய உணவிற்காக சிறிது தயிர் சாதத்தை பிசைந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார். இருவரும் சற்று தூரத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். இருவருக்கும் டவுனில் இருந்த ஒரு ஜவுளிக்கடையில் வேலை. நாயுடு விற்பனை பிரிவிலும் பிள்ளை கணக்கு பிரிவிலும் பணியாற்றி வந்தனர். காலையில் இருவரும் சேர்ந்தே போய் மதிய உணவு இடைவேளையின் போது கடை மாடியிலேயே சாப்பிட்டு விட்டு சற்று ஓய்வெடுத்து கொண்டு பிறகு மீண்டும் வேலை பார்த்துவிட்டு இரவு 9 மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்புவார்கள். பிள்ளை தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து தெருவிலேயே நாயுடுவின் வீடு இருந்ததனால் இருவரும் சேர்ந்தே வேலைக்கு போய்விட்டு ஒருவருக்கொருவர் துணையாக ஒன்றாகவே வீடு திரும்புவார்கள். நாயுடுவும் பிள்ளை வயதுடையவர்தான் என்றாலும் கூட மனதை தளரவிடாமல் திடமாக வைத்திருந்த காரணத்தால் அவரது உடலிலும் தளர்ச்சி அவ்வளவாக தெரியாமல் திடமாக இருந்தது. அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். உத்தியோகத்தில் இருந்த போதே தன்னுடைய பெண்ணை நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்துவிட்டார். அவள் குழந்தை குட்டிகளுடன் சுகமாக வாழ்ந்து வருகிறாள். அவருடைய மகன் விஷயத்தில்தான் அவருக்கு மனம் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நான் நினச்சிருந்தா என் சௌகரியங்களையும் தேவைகளையும் ஓரளவு குறைச்சிக்கிட்டு பையனை மேலே படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் எனக்கு அப்போ அது தோணலை. அவன் எஸ்எஸ்எல்சி முடித்ததும் ஒரு நண்பர் சொன்னாரேன்னு இந்த இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்படி இல்லாமல் மேலே படிக்க வச்சுருந்தா அவனும் படிச்சுக்கிட்டு பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இன்னைக்கு வசதியாக இருந்திருப்பான். ஆனால் அப்போ எனக்கு அவன் வேலைக்கு போய் கொண்டாந்து கொடுத்த சின்ன தொகைதான் பெரிதாகப்பட்டது. அதோட விளைவு இப்போ அவன் சிரமப்படுறான். இத்தனைக்கும் தன்னை மேலே படிக்க வைக்கலையேன்னு பெரிய வேலைக்கு போக முடியலையேன்னு அவனுக்கு என் மேலே கோபமோ குறையோ கிடையாது. எனக்கு எந்த குறையும் வைக்காம தாங்கத்தான் செய்கிறான். இந்த வயசான காலத்தில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்பா, பேசாமல் வீட்டிலையே இருங்கன்னு தான் சண்டை போடுறான். ஆனால் என் மனசு கேட்காமத்தான் நான் வேலைக்கே வருகிறேன். அவன் சிரமப்படுறதை பார்த்து எனக்கு தாங்க முடியலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆனதை செய்யலாமேன்னு தான் இந்த வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ என் சம்பளமும் குடும்பத்துக்கு ஓரளவு உதவியாகத்தான் இருக்குது. மதிய நேரங்களில் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓய்வாக கடை மாடியில் படுத்திருக்கும் பொழுது இருவரும் மனம் விட்டு பேசும் சமயங்களில் அடிக்கடி நாயுடு இப்படித்தான் சொல்லுவார். ஆனால் பிள்ளையின் கதையோ வேறு மாதிரியானது. இளம் வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவர் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் முதலே பல வகைகளிலும் சிரமப்பட்டே வளர்ந்தார். இல்லாமை காரணமாக அவரது உறவினர்களும் ஏனையோர்களும் அவரிடம் காட்டிய
உதாசீனத்தையும் அவமதிப்பையும் சகித்து கொண்டே அவர் வாழ்க்கை தொடர்ந்தது. அவராலும் என்ன செய்ய முயன்றும் தனக்கென்று பெரிதாக எதையுமே சாதித்து கொள்ள முடியவில்லை. கிடைத்த தனியார் நிறுவன குமாஸ்தா வேலையை கொண்டே திருப்தியுற வேண்டியிருந்தது. இளமையில் அனுபவித்த வேதனைகளும் அவமதிப்புகளும் ஏக்கங்களும் அவர் மனதில் ஆறாத ரணமாக தங்கிவிட்டது. எனவே அவர் தன்னுடைய ஒரே மகனை வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்த ஆசைப்பட்டார். அவன் தன் மீது உயிரையே வைத்திருந்த அவர் இளம் வயது முதலே அவனது தேவைகளையும் விருப்பங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி விடுவார். அவன் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது தன் சக்திக்கு மீறியது என்றாலும் கூட அதனை நிறைவேற்றி தருவதற்கு அவர் சற்றும் தயக்கம் காட்டியதில்லை. அவனை வாழ்க்கையில் எப்படியாவது ஓர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே தீருவது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்கு அவனுக்கு உயர்ந்த கல்வி அளித்து உயர செய்வதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்து கொண்டு அதற்காக வைராக்கியமாக செயல்பட்டார். தன்னுடைய ஊரிலிருந்து 50 மைலுக்கு அப்பால் ஒரு டவுனில் கல்வியில் தரமுயர்ந்த ஒரு பள்ளியில் அதிகமான பண செலவை பொருட்படுத்தாமல் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தார். வாரம் தவறாமல் செலவையும் சிரமத்தையும் சற்று லட்சியம் செய்யாமல் அவனது ஹாஸ்டலுக்கு சென்று அவனை பார்த்தும் அவனது தேவைகளை பூர்த்தி செய்தும் திரும்புவார். தன்னுடைய குடும்பத்தினுடைய அத்தியாவசியமான தேவைகளை கூட தியாகம் செய்துவிட்டு பிள்ளையின் படிப்பிற்காக செலவிட்டார். நலிந்து கொண்டிருக்கும் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் ஆபீஸ் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் ஒரு வக்கீலிடம் டைப்பிஸ்டாக பணியாற்றியும் பிள்ளையின் படிப்பிற்காகவும் துணிமணிகளுக்காகவுமே செலவிட்டார். தனக்கு நல்ல சாப்பாடு வேண்டுமென்ற சிந்தனையோ நல்ல உடைகள் வேண்டுமென என்று நினைப்போ இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்து பிள்ளையின் தேவைகளை ஈடு செய்தார். பணம் போதாத பொழுதெல்லாம் அலுவலகத்தில் என்னென்ன லோன் போட முடியுமோ அவ்வளவும் போட்டு வாங்கி செலவிட்டார். உயர்நிலை படிப்பும் பிறகு பட்டப்படிப்பும் முடிந்தவுடன் யார் யாரையோ சிபாரிசு பிடித்து எப்படியெல்லாமோ செலவிட்டு தன் மகனை MBAவில் படிப்பில் சேர்த்து விட்டார். அவர் மகன் படித்து முடித்துவிட்டு வெளியே வந்த சில மாதங்களுக்குள்ளாகவே அவனுக்கு நல்லதோர் உத்தியோகமும் கிடைத்துவிட்டது. அவன் உத்தியோகத்தில் சேர்வதற்கும் அவர் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் சரியாக இருந்தது. அவர் பணி நிறைவின் போது அவருக்கு கிடைத்த PF போன்ற தொகைகள் மிகவும் சொற்பமாகவே இருந்தன. ஒரே பிள்ளை, நல்ல உத்தியோகம், பார்க்கவும் நன்றாக இருந்தான். பெண்ணை பெற்றவர்கள் நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு வந்தனர். நன்கு யோசித்து நிதானித்து ஆராய்ந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்துவிட்டார். திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே அவரது மனைவி தன்னுடைய கடமையை முடிந்துவிட்டது என்பது போல கண்ணை மூடிவிட்டாள். ஊரிலே வேறு சொத்து சுகமோ நெருங்கிய சுற்றமோ இல்லாத நிலையில் அவர் அங்கிருக்க வேண்டிய அவசியமோ காரணமோ இல்லாமல் போகவே அவரும் தன் மகனுடன் வந்து உத்தியோகம் பார்த்த ஊருக்கே சென்று அவனுடன் வசிக்கத் தொடங்கிவிட்டார். நாலாவட்டத்தில் அவரது மருமகளுக்கு அவரது இருப்பு அவசியமற்றதாகவும் சுமையாகவுமே பட்டது. அவர் தன் மகன் மீது காட்டிய பரிவும் பாசமும் அவளுக்கு தன் புருஷன் மீது அவர் சுமத்தும் அனாவசியமாக தெரிந்தது. குடும்பத்தில் பெரியவர் என்ற முறையில் அவர் சொல்லிய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தங்கள் மீது அவர் செலுத்த முயலும் ஆதிக்கம் என்றே அவளுக்கு பட்டது. எனவே சிறுக சிறுக பிரச்சனைகள் தோன்றத் தொடங்கின. நாலாவட்டத்தில் அவரது பேச்சுக்களை புறக்கணிப்பும் அவர் சொல்கிறார் என்பதற்காகவே அதற்கு நேர்மாறாக செயல்படத் தொடங்கினாள் மருமகள். எந்த சம்பவத்தையும் புறக்கணிப்பையும் சிறு சிறு அவமதிப்புகளையும் அவர் தன் மகனது மனம் வருந்துமே என்று அவனது கவனத்திற்கு கொண்டு செல்வதே கிடையாது. ஆனாலும் அவரது மருமகள் அவரை பற்றி சதா ஏதாவது குறை கூறியே வந்தாள். இதனால் மகனது மனதிலும் தன் தந்தை தேவையில்லாமல் அனாவசியமாக குடும்ப விஷயங்களில் தலையிட்டு குழப்புவதாகவே எண்ணம் தோன்றி வளர்ந்தது. படிப்படியாக அவன் தன் தந்தையிடம் பேசுவது குறைந்து கொண்டே வந்த பிறகு நாளடைவில் நின்றே போய்விட்டது. கல்யாணமான புதிதில் எங்காவது வெளியே போவதென்றால் முன்னதாகவே விஷயத்தை அவரிடம் கூறிவிட்டு பிறகு சொல்வது என்று நிலை மாறி புறப்பட்டு வெளியே போகும் பொழுது சொல்வது என்று ஆகினது. நாலாவட்டத்தில் எங்கே போகிறோம் என்று கூட சொல்லாமல் செல்லத் தொடங்கினார்கள் மகனும் மருமகளும்.
சில சமயங்களில் அவர்கள் அவர் ஒருவர் இருப்பதைவே அலட்சியம் செய்யாமல் நடந்து கொள்ளத் தொடங்கினார்கள். சொந்த வீட்டிலேயே, உரிமையுள்ள வீட்டிலேயே அவர் தன்னை அந்நியமாக உணரத் தள்ளப்பட்டார். அப்படியும் உணர்ந்தார். பிள்ளைக்கு தன்னுடைய மகனது இந்த பாராமுகம் பெருத்த அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்து வந்தது. என்றாலும் அவரால் தன் பிள்ளையை பார்க்காமல் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்ற ஆதங்கத்தில் அத்தனையையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவருக்கு கடுமையான தலைவலி. தாங்க முடியாத நிலைமையில் இருந்தார். மகன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்ததும் அவர் படுத்திருப்பதை, அவர் முனங்களை சற்றும் லட்சியம் செய்யவே இல்லை. உள்ளே சென்று தன் மனைவியிடம் என்ன அவருக்கு என்று விசாரித்தான். என்னமோ தலைவலியாம் என்றாள். ஏதாவது அமிர்தாஞ்சனம் இருந்தால் கொடுப்பது தானே. எல்லாத்தையும் கொடுத்தாகிவிட்டது. தன்னுடைய மகன் அருகில் வந்து என்ன செய்கிறது என்று பரிவோடு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், இந்த தலைவலி என்ன, வேறு எந்த வழியாக இருந்தாலும் பறந்து போயிருக்குமே என்று கண்களில் கண்ணீர் மல்க எண்ணமிட்டார் பிள்ளை. ஒரு கட்டத்தில் அவருடைய கண்ணை பரிசோதனை செய்து கண்ணாடியை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் மிகவும் தயக்கத்துடன் தன் மகனை அணுகி விஷயத்தை தெரிவித்தார். அவன் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. அவர் சொல்லிவிட்டு அந்தாண்டை சென்றதும் மருமகள் விரைந்து வந்து என்ன விஷயம் என்று தன் கணவனிடம் கேட்டாள். அவன் விவரம் கூறினான். இப்போ கண்ணாடி மாத்தாம என்ன குறைஞ்சு போச்சு? எந்த ஆபீஸில் போய் இப்போ குப்பை கொட்ட போறாரு? இந்த மாதம் தலைக்கு மேலே செலவு இருக்குது. எல்லாம் 2 மாதம் போனதும் பார்த்துக்கலாம்னு சொல்லிருங்க என்றாள் உரத்த குரலில். அவர் கேட்கும்பாரே அவள் சத்தமாக பேசினாள். அவர் அதை பற்றி அதற்கு பிறகு வாயையே திறக்கவில்லை. அதைவிட வேதனையான விஷயம் என்னவென்றால், இது நடந்து 4 மாதம் ஆகியும் கூட அவரது மகன் அதை பற்றி கேட்கவோ கவலைப்படவோ இல்லை என்பதுதான். இது அவரது மனதில் ஆழமான புண்ணை ஏற்படுத்திவிட்டது. இவ்வளவுக்கு இடையிலும் அவருக்கு இருந்த பெரிய ஆறுதல் விஷயமே பேரன் ரமணன் தான். 1 வயது ஆன அவன் தன் தாத்தாவிடம் ஒட்டிக்கொள்வான். பகல் நேரங்களில் அவனுடன் விளையாடுவதிலும் மாலை நேரங்களில் அவனை தூக்கி கொண்டு வெளியே உலாவ செய்வதிலும் பிள்ளைக்கு பேரின்பம் ஆகும். அதில்தான் அவர் பெரிய நிறைவை கண்டார். கொஞ்ச காலத்தில் அதனையும் அவள் மருமகளால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஏதேதோ காரணங்களை கூறி குழந்தை அவரிடம் செல்வதை தவிர்க்கத் தொடங்கினாள். வெளியே அடிக்கும் காற்றில் இருக்கும் தூசி குழந்தையின் உடம்புக்கு ஆகாது என்று கூறி அவர் குழந்தையை வெளியே உலாவ அழைத்து செல்வதை தடுத்துவிட்டாள். ஒரு நாள் குழந்தை ரமணன் சாக்லேட் வேண்டுமென்று கேட்கவே அவர் உடனே கடைக்கு சென்று சாக்லேட் வாங்கி வந்து குழந்தையிடம் கொடுத்தார். அவன் அதை வாயில் போட போகும் போது மருமகள் ஓடி வந்து அதனை பிடுங்கி தூக்கி எறிந்துவிட்டு, இப்படி கண்ட குப்பையையும் வாங்கி கொடுத்தால் நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து விட்டால் யார் அவஸ்தைப்படுவது? பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே என்று அவரிடம் சிடுசிடுத்தாள். பிள்ளையின் நெஞ்சு நொறுங்கிவிட்டது. அவரால் இதனை தாங்கவே முடியவில்லை. சாக்லேட்டை பிடுங்கி எறிந்த பொழுது வாய் வரை கொண்டு சென்ற சாக்லேட் தனக்கு கிடைக்காமல் போன அந்த நிமிஷத்தில் குழந்தை ரமணனின் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அவரை உலுக்கியே விட்டது. மாலை மகன் வந்ததும் மருமகள் ஏதேதோ காரணத்தை சொல்லி அவளிடம் பொய் குற்றச்சாட்டை வைத்துவிட்டாள். சாக்லேட் பறிபோன துயரத்தில் குழந்தையின் கண்களில் கசிந்த கண்ணீர் அவர் நெஞ்சை பெருந்தியாக சுட்டது. அவரால் தாங்க முடியாமல் மகனிடம் விஷயத்தை கூறவே, தன் பேரப்பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரக்கூட தனக்கு உரிமை இல்லையா என்று ஆத்திரத்துடன் கேட்டார். பதிலுக்கு அவர் மகனோ, அவ பெத்தவ, அவளுக்கு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? உங்களுக்கு ஏன் இந்த அனாவசியமான வேலையெல்லாம்? பேசாம போட்டதை சாப்பிட்டு விட்டு ஒரு மூலையிலே கிடக்க வேண்டியது தானே என்றான். பிள்ளை உடனே பொங்கிவிட்டார். நீ போடுறத தின்னுக்கிட்டு மூளையில முடங்கி கிடக்க நான் ஒன்றும் நீ வளர்க்குற நாய் இல்லை. நான் உன்னை பெத்தவங்கிற பாசமோ பெரியவன்கிற மரியாதையோ இல்லாத இடத்துல இனி நானும் இருந்தா அது எனக்குத்தான் கேவலம் என்று கூறிவிட்டு தன்னுடைய ஆஸ்தியான 2 உடைகளுடன் அந்த இரவிலேயே வெளியே கிளம்பி சென்று விட்டார். அவர் பையும் கையுமாக வெளியேறிய போது கூட அவர் மகனும் மருமகளும் பார்த்து கொண்டு அப்படியே நின்றார்களே தவிர அவரை போக வேண்டாம் என்று கூறவோ தடுக்கவோ இல்லை. எங்கே போய்விடப் போகிறார்? அவருக்கு வேறு போக்கிடம் ஏது?
எங்கேனும் 2 நாள் சுற்றிவிட்டு மீண்டும் இங்குதானே வந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்களுக்கு. பிள்ளையின் நண்பர் ஒருவர் அவருக்கு உதவினார். இந்த ஜவுளி கடையில் கணக்கு பிள்ளை வேலையும் வாங்கி கொடுத்து தற்போது அவர் குடியிருக்கும் அறையையும் வாடகைக்கு பிடித்து கொடுத்து உதவினார். ஜவுளி கடையில் பிள்ளையின் தேவைக்கு அதிகமாகவே சம்பளம் கொடுத்தனர். மிகவும் மரியாதையுடனும் நடத்தினார்கள். அறையும் ஒரு வீட்டின் மாடியில் வசதியான நல்ல காற்றோட்டத்துடன் அமைந்திருந்தது. கீழ் வீட்டில் குடியிருந்த வீட்டின் உரிமையாளரும் பிள்ளையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு பிள்ளையிடம் மிகவும் பரிவுடனும் பாசத்துடனுமே நடந்து கொண்டார்கள். அவர் வீட்டை விட்டு வெளியேறி 1 வாரத்துக்கு பிறகு எப்படியோ விசாரித்து கொண்டு அவரை தேடி வந்த அவரது மகன் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். அவனது அழைப்பில் தவறு செய்துவிட்டு திருந்திய உணர்வோ பரிவோ பாசமோ எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்கு கூப்பிடும் உணர்வு மட்டுமே இருந்தது. என் காலம் முடிகிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துறேன், நீ போ என்று உறுதியாக கூறி மகனை திருப்பி அனுப்பிவிட்டார் பிள்ளை. வேலை செய்வதோ தானே சமைத்து சாப்பிடுவதோ பிள்ளைக்கு சிரமமாக இருக்கவே இல்லை. ஆனால் இந்த வயதில் தனிமையில் பாசபந்தங்களே இல்லாமல் தனிமையாக அனாதை போல காலம் கழிப்பதைத்தான் அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. இளம் பருவத்தில் தன் மகன் தன் மீது காட்டிய அளப்பரிய பாசத்தை, அவனுடைய ஒட்டுறவை இப்போது நினைவு கூர்ந்து மனம் நெகிழ்ந்து போவார். பல இரவுகள் பாசம் நிரம்பிய பழைய மகனை எண்ணி எண்ணி மருகி கண்ணீர் வடித்து தூக்கம் இழப்பார். பிள்ளையும் நாயுடுவும் பரஸ்பரம் தங்களது மனக்குமுறல்களை பகிர்ந்து கொள்வார்கள். மறுநாள் தீபாவளி. நாயுடு, பிள்ளைவாள், நான் நாளைக்கு காலையிலேயே வந்துடுறேன், நீங்கள் என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. எங்கள் வீட்டிலேயே எண்ணெயை குளியல் வச்சுக்கலாம். பண்டிகையை எங்கள் வீட்டிலேயே கொண்டாடி விடலாம். சாப்பிட்டு விட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் உங்கள் ரூமுக்கு திரும்பி வரலாம் என்று வற்புறுத்தி கூப்பிட்டு பார்த்தார். பிள்ளை ஒப்புக்கொள்ளவே இல்லை. பிள்ளை, நாங்கள்லாம் இருக்கிறப்ப நீங்கள் இப்படி அனாதை மாதிரி நல்ல நாளும் அதுவுமா தனியாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமாக இருக்கும் தெரியுமா என்று வலியுறுத்தினார். நாயுடு, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்போ உங்களை விட்டால் வேற உறவோ ஒட்டோ யாரும் கிடையாது. ஆனால் நான் வர மறுக்கிறதுக்கு காரணமே வேற. நாளைக்கு அங்கே வந்து பண்டிகையை நீங்கள்லாம் உற்சாகமாக கொண்டாடுறப்போ நான் எதையாவது நினச்சிக்கிட்டு கண் கலங்கினா நல்ல நாளும் அதுவுமா பிள்ளை குட்டிங்க உள்ள வீட்டில் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால தான் நான் வரலேன்னு சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனசு எனக்கு தெரியாதா, இல்லை என்னைத்தான் உங்களுக்கு தெரியாதா என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் பிள்ளை. தீபாவளி அன்று அதிகாலையிலேயே வெளியே கிளம்பி போய் தனிமையில் பகல் முழுவதையும் கழித்துவிட்டு இரவு 8 மணிக்கு மேல் அறைக்கு திரும்பினார் பிள்ளை. அவர் வீட்டு வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றார் வீட்டின் சொந்தக்காரர். என்ன பிள்ளைவாள், காலையில் இருந்து எங்கே போயிட்டீங்க? நம்ம வீட்டில் இன்னைக்கு உங்களை சாப்பிட சொல்லலாம்னு 2-3 தடவை மாடிக்கு வந்து பார்த்தேன். ரூம் பூட்டியே இருந்துச்சு என்று கூறிவிட்டு கொஞ்சம் இருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர் சற்று நேரத்தில் கையில் ஒரு காகித பொட்டலத்துடனும் ஒரு பிளாஸ்டிக் பையுடனும் வந்து அவற்றை பிள்ளையிடம் நீட்டினார். அதை வாங்காமல் என்ன என்பது போல பார்த்த பிள்ளையிடம், உங்கள் மகன் காலையில் 10 மணி வாக்கில் வந்தாப்புல, வந்து உங்களை எங்கேன்னு விசாரிச்சாரு. நானும் உங்களை தேடி தேடி பார்த்தேன், எங்கே போயிருக்கிறான்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டேன். அவர் வந்தா நான் வந்து தேடினேன்னு சொல்லி இதை கொடுத்துடுங்கன்னு சொல்லி இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இதில் உங்களுக்கு வேட்டி சட்டையும் தீபாவளி பலகாரங்களும் பையில இருக்குதாமா என்றார். பிள்ளை அவற்றை கை நீட்டி வாங்குவதற்கும் சாமி ஏதாவது பிச்சை போடுங்க என்ற அருகில் பிச்சைக்காரனின் குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. துணி பட்டாளத்தையும் பலகார பையையும் வாங்கிய பிள்ளை அவற்றை அப்படியே அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்து விட்டார். திகைத்து போய் பார்த்த வீட்டுக்காரர் பிள்ளை என்று அதிர்ந்தார். என்ன முதலாளியாவார், ஏன் இப்படி திகைச்சு போயிட்டீங்க? பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு எதை செஞ்சாலும் கொடுத்தாலும் பாசத்தோடவும் பரிவோடனும் செய்யணும், கொடுக்கணும். ஆனால் என் பையன் இதை பாசத்தோடவோ பரிவோடவோ ஏன் ஒரு கடமைங்கிற உணர்ச்சியோடவோ கூட என்கிட்ட கொடுக்கல. மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்கிற எண்ணத்தில் தான் பயத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான்.
யாரோ ஒரு அனாதைக்கு தீபாவளி இனாம் தர்ற மாதிரி எனக்கு என் மகன் கொடுத்திருக்கிறான். நான் எப்படி இதை வாங்கிக்க முடியும்? ஒரே பிச்சைக்காரனுக்கு போடுறதை போல அவன் கொண்டு வந்து எனக்கு போட்டுட்டு போனதை என்னை விட வசதி குறைஞ்சவங்க வக்கில்லாத ஒரு ஏழைக்கு நான் தானமாக கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு திகைத்து சிலையாக நின்ற வீட்டுக்காரரிடம் ஒரு பரிதாபகரமான புன்னகையை உதிர்த்துவிட்டு படியேறி போனார் பிள்ளை. வழக்கம் போலவே கடைக்கு போக பிள்ளையை அழைக்க வந்த அன்று நாயுடு அறை பூட்டியிருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். இந்த நேரத்தில் பிள்ளை வேறு எங்கு போகும் பழக்கமுடையவரே இல்லை. எங்கு போயிருப்பார் என்று குழப்பத்துடன் சிந்தித்து கொண்டு மாடி பால்கனியில் நின்று கொண்டிருந்த நாயுடுவின் கண்களில் சற்று தூரத்தில் பிள்ளை நடந்து வந்து கொண்டிருப்பது தென்பட்டது. பிள்ளை அருகே வந்ததும் அவரை பார்த்த நாயுடு திகைத்து போய்விட்டார். பிள்ளையின் நெற்றியில் அவர் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறார் என்பதற்கு அடையாளமாக திருநீரும் குங்குமமும் துலங்கின. அவரது கையில் தொங்கிய பிளாஸ்டிக் பையில் அர்ச்சனை செய்த தேங்காய்ப்பழம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. நாயுடு, என்ன பிள்ளைவாள், ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களே? நான் எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டாலும் வந்ததில்லையே. இன்னைக்கு என்ன நீங்களே கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு விட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் என்றார். கதவை திறந்து உள்ளே நுழைந்து அங்கு சுவரில் மாட்டியிருந்த சாமி படத்தின் முன்பு தேங்காய் பழப்பையை வைத்தார். என்ன பிள்ளை, நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லல. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்தான் நாயுடு. புரியாமல் விழித்த நாயுடுவிடம் அமைதியாக சொன்னார் பிள்ளை. இன்னைக்கு என் பையனோட கல்யாண நாள். நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்த மகாலட்சுமி வந்த நாள். இந்த கதையில் பிள்ளை அவர் மகனை வளர்த்த விதம் சரியில்லாமல் போனதா, இல்லை வீட்டிற்கு வந்த மருமகளின் பேச்சை கேட்டு பெற்ற அப்பாவையே வெளியேற்றிய மகனை குறை சொல்வதா? நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.